பொதுவாகவே நாம் ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும்னு ஆசைப்படுவோம். ஆனால் அந்த விஷயம் கடைசி வரைக்கும் நடக்காமலே போயிடும். இதுக்கு என்ன காரணம்? எப்போயாவது யோசிச்சிருக்கீங்களா? அதே மாதிரி நாம் செய்ய வேண்டிய விஷயங்களை சரியான நேரத்தில் செஞ்சோம்னா அதற்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். இதை உணர்த்துறதுக்காக ஒரு சின்ன கதை ஒன்று பார்ப்போம். முன்னொரு காலத்தில் ஒரு ஊரில் ஒரு விவசாயி ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அவருடைய நிலத்தில் நெல் பயிரிட்டு இருந்தார். அவர் நாற்று நட்டு எல்லா வேலையும் சரியாக பண்ணிட்டாரு. இப்போ கிட்டத்தட்ட நெல் பார்த்திங்கன்னா அறுவடைக்கு தயாராக இருந்துச்சு. அவருடைய நெல் வயல் ரொம்ப பெருசாக இருக்கும். அவருடைய அடர்த்தியான நெல் வயலுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு குருவி ஒன்று கூடு கட்டி இருந்துச்சு. அந்த குருவி கூடு கட்டி அதில் முட்டையிட்டு ஒரு வழியாக குஞ்சு பொறிச்சு ரொம்ப அழகாக வாழ்ந்துக்கிட்டு வந்துச்சு. அந்த தாய்க்குருவிக்கு அவ்வளோ மகிழ்ச்சி. அதோட குழந்தைகளோட ரொம்ப மகிழ்ச்சியாக ஒவ்வொரு நாளும் கழிச்சிக்கிட்டு இருந்துச்சு. தினமும் காலையில் சீக்கிரமாகவே கிளம்பி அங்கே இருக்கிற எல்லா பகுதிகளுக்கும் போயிட்டு இறை தேடி எடுத்துகிட்டு வரோம். மறுபடியும் சாயங்கால நேரம் கூட்டுக்கு வந்துட்டு அங்கே இருக்கிற மற்ற குருவி குஞ்சுகளுக்கு அது கொண்டு வந்த இறையை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்படியே மகிழ்ச்சியாக நாட்கள் போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் அந்த குருவி வெளியில் போயிட்டு இறை தேடிட்டு வீட்டுக்கு வந்துச்சு. அப்போ வந்தபோது பார்த்திங்கன்னா அந்த குருவி குஞ்சுகள் ரொம்ப சோகத்தோடு உட்காந்துக்கிட்டு இருந்துச்சுங்க. இந்த தாய்க்குருவிக்கு ஒன்றும் புரியலை. ஏன்பா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்குது. அதுக்கு அந்த குருவி குஞ்சுகள் சொல்லுது, அது ஒன்றும் இல்லைம்மா, இன்றைக்கி இந்த விவசாயி இருக்கார்ல, இந்த நிலத்துக்கு சொந்தக்காரர், அவர் இந்த வழியாக நடந்து போய்கிட்டு இருந்தார். அவர் போகும்போது என்ன சொன்னார்னா, இந்த நெல் முழுவதுமே அறுவடைக்கு தயாராகிடுச்சு. நாளைக்கு எப்படியாவது அவருடைய பையனை விட்டு இந்த எல்லா நெல்லையும் அறுவடை செய்ய சொல்லியிருக்கிறாரு. அதனால தான் எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா எங்களுக்கு ஒன்றும் பறக்கவே தெரியலை. இப்படி இருக்கும்போது அவங்க நெல்லை அறுவடை பண்ணிட்டாங்கன்னா நம்ம கூட்டம்லாம் கலைச்சிடுவாங்களே, நம்ம எப்படி இங்கேருந்து போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையோடு அந்த குருவி குஞ்சுகள் எல்லாமே அந்த தாய்க்குருவிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்துச்சுங்க. உடனே அந்த தாய்க்குருவி சொல்லிச்சு, அது ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் கவலைப்படாதீங்க, நாளைக்கு யாரும் வரமாட்டாங்க, நெல் அறுவடை பண்ணுறதுக்கு யாரும் வரமாட்டாங்க, நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தாய்க்குருவி ரொம்ப அமைதியாகிடுச்சு. இந்த விஷயம் அந்த குருவி குஞ்சுகளுக்கு ஒன்றும் புரியலை. என்னது இது, இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லியிருக்கிறோம், ஆனால் எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாமல் ரொம்ப அமைதியாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கம்முனாயிட்டாங்க. எப்பவும் போல் அடுத்த நாள் காலையில் இந்த தாய்க்குருவி இறை தேட போயிடுச்சு. சாயங்காலம் போயிட்டு வரும்போது அந்த நெல் பயிர்கள் எதுவுமே அறுவடை செய்யலை. அந்த குருவி கூடுமே அங்கேயே தான் இருந்துச்சு. இப்போ அந்த தாய்க்குருவி எல்லாருக்கும் இறையை கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. அப்படியே ஒரு சில நாட்கள் கடந்து போய்கிட்டு இருந்துச்சு. மறுபடியும் ஒரு நாள் அந்த தாய்க்குருவி வீட்டுக்கு வரும்போது எப்பவும் போல் அந்த குருவி குஞ்சுகள் ரொம்ப சோகமாக உட்காந்துக்கிட்டு இருந்துச்சுங்க. என்னென்னு விசாரித்தா அந்த குருவி குஞ்சுகள் சொல்லுதுங்க, அது ஒன்றும் இல்லைம்மா, இன்றைக்கி மறுபடியும் அந்த விவசாயி வந்தார். இன்றைக்கி என்ன சொன்னார்னா, பக்கத்து ஊர்கள்லேருந்து அவருடைய சொந்தக்காரர்கள் நிறைய பேர் இருக்காங்களாம், அவங்க எல்லாரையும் நாளைக்கு வர சொல்லியிருக்கேன், நாளைக்கு எல்லோரும் ஒரு வழியாக அந்த அறுவடையை முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சத்தமாக பேசிக்கிட்டு போனார். அதை கேட்டோம், அதனால தான் எங்களுக்கு பயமாக இருக்குது. இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட பறக்கிறதுக்கு தயாராகிட்டோம், ஆனால் நாங்கள் இன்னும் பறக்கிறதுக்கு பழகவே இல்லையே, இப்போ எப்படி நம்ம இங்கேருந்து போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையோடு அந்த குருவி குஞ்சுகள் சொல்லிக்கிட்டு இருந்துச்சுங்க. உடனே அந்த தாய்க்குருவி சொல்லுது, அது ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் கவலைப்படாதீங்க, நாளைக்குமே யாரும் வரமாட்டாங்க, நீங்கள் போயிட்டு அமைதியாக தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்ப அமைதியாக தூங்க வச்சிருச்சு. அடுத்த நாள் காலையில் எப்பவும் போல் இது இறை தேட போயிடுச்சு. சாயங்காலம் பார்த்தா அங்கே இருக்கிற நெல் பயிர்கள் எதுவுமே அறுவடை செய்யலை. அந்த குருவி கூடுமே அப்படியே தான் இருந்துச்சு. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மகிழ்ச்சியாக ஒரு சில நாட்கள் கடந்து போய்கிட்டே இருக்காங்க. மறுபடியும் ஒரு நாள் அந்த தாய்க்குருவி அதோட கூட்டுக்கு வரும்போது அந்த குருவி குஞ்சுங்கள்லாம் சொல்லிச்சிங்க, அம்மா இன்றைக்கி அந்த விவசாயி வந்தார், இன்றைக்கி என்ன சொன்னார்னா, நாளைக்கு எப்படியாவது அவரே இறங்கி இந்த வேலையை முடிக்க போகிறாராம், அவர் மட்டும் தனியாக கூட நாளைக்கு எப்படியாவது நெல்லை அறுவடை பண்ணிடுவாராம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாய்க்குருவிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்துச்சுங்க. இப்போ அந்த குருவி குஞ்சுகள் கேட்டுச்சிங்க, அம்மா எப்பவும் போல தானே, யாரும் வரமாட்டாங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருந்துச்சுங்க. அதுக்கு அந்த தாய்க்குருவி சொல்லிச்சு, இல்லைப்பா, நாளைக்கு எப்படியும் இது அறுவடை பண்ணிடுவாங்க, நம்ம முதல் வேலையாக இந்த கூட்டை காலி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா குருவி குஞ்சுகளையுமே கூட்டுக்கிட்டு வேறு ஒரு இடத்துல போய் கூடு கட்டிடுச்சு. அடுத்த நாள் காலையில் எதிர்பார்த்தது போலவே அந்த விவசாயி சீக்கிரமாகவே வந்துட்டார். அவர் எல்லா நெல்லுமே அறுவடை பண்ணிட்டார். இப்போ அந்த குருவி குஞ்சுகளுக்கு ஒன்றும் புரியலை. இது எப்படிம்மா சாத்தியம், நீங்கள் சொன்னபடியே நடக்குது, இதுக்கு முன்னாடி 2 முறை அவர் சொன்னார், ஆனால் நீங்கள் சொன்னீங்க யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி யாருமே வரலை, ஆனால் இந்த முறை அவரே வரேன்னு சொன்னார், கண்டிப்பாக அறுவடை நடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூட்டம் இடம் மாற்றிட்டீங்க, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருவி குஞ்சுகள் எல்லாமே ரொம்ப ஆச்சரியத்தோடு கேட்டுக்கிட்டு இருந்துச்சுங்க. அதுக்கு அந்த தாய்க்குருவி சொல்லிச்சு, அது ஒன்றும் இல்லைப்பா,
அந்த மனிதர் இதுக்கு முன்னாடி 2 முறை சொன்னார் பார்த்தியா, அப்போ எல்லா முறையுமே அவர் மற்றவங்கள நம்பிக்கிட்டு இருந்தார். இந்த வேலையை முடிக்கிறதுக்காக அவங்க பையன் வருவான், பக்கத்தில் இருக்கிற அவங்க சொந்தக்காரர்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்கள நம்பிக்கிட்டு இருந்தார். எப்போ நம்ம வேலையை முடிக்கிறதுக்காக மற்றவங்கள நம்பிக்கிட்டு இருக்கோமோ அந்த சமயம் அந்த வேலை முடியறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு தான். ஆனால் அதுவே கடைசி முறை பார்த்தீங்கன்னா அவரே இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அதனால் கண்டிப்பாக அவர் வந்துடுவாருன்னு தெரியும். அதனால தான் நான் கூட்டை இடம் மாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த தாய்க்குருவி அந்த குஞ்சுகள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த கதையிலிருந்து நம்ம 2 விஷயம் கற்றுக்கலாங்க. முதல் விஷயம் அந்த விவசாயிக்கிட்ட இருந்து. அந்த விவசாயி பார்த்திங்கன்னா அந்த வேலையை முடிக்கிறதுக்கு எப்போ மற்றவங்களோட உதவியை நாட ஆரம்பித்தாரோ, அதாவது மற்றவங்களவே முழுவதும் நம்பிக்கிட்டு அந்த வேலை நடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கிட்டு இருந்தாரோ, அந்த சமயங்களில் அந்த வேலை நடைபெறவே இல்லை. அதனால் எப்போவுமே நீங்கள் ஏதாவது ஒரு வேலை நடக்கணும் அப்படின்னா முதல் வேலையாக நீங்களே அந்த களத்தில் இறங்கி வேலை செய்ய ஆரம்பிங்க. நீங்கள் இறங்கி வேலை செஞ்சால் மட்டும்தான் அந்த வேலை முடியும். எப்போ நீங்கள் மற்றவங்கள நம்பிக்கிட்டு இருக்கீங்களோ அப்போ அந்த வேலை முடிகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயமாக போயிடும். இதை நீங்கள் பல இடத்துல பார்த்துக்கிட்டு இருந்திருக்கலாம். உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் வேறு யார்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் கடைசி வரைக்கும் அவங்க எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி இந்த வேலை முடிஞ்சிடும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருந்துக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் கடைசி நேரத்தில் தான் தெரியும் அவங்க எந்த ஸ்டெப்புமே எடுக்கலை அப்படிங்கிறத. இப்போ 2வது விஷயம் என்னென்னா அந்த குருவிகள்கிட்ட இருந்து. இப்போ அந்த குருவிகள் பார்த்திங்கன்னா அந்த சூழ்நிலையை சரியாக கணிச்சு பொறுமையாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்துச்சுங்க. ஆனால் எப்படியோ கடைசியாக சரியான நேரத்தில் அந்த கூட்டை இடம் மாற்றிடுச்சிங்க. அப்படி ஒரு வேளை அந்த கூட்டை இடம் மாற்றாமல் இருந்திருந்தால் அந்த விவசாயி அறுவடை பண்ணும்போது அவருக்கு தெரியாமல் கூட அந்த கூடு கலைக்கப்பட்டிருக்கலாம். அதனால் எப்போவுமே நீங்கள் எந்த ஒரு விஷயம் செய்யணுன்னா கூட சரியான நேரத்தில் செஞ்சு முடிச்சிருங்க. நீங்கள் தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த விஷயம் செய்கிறதுல பிரயோஜனம் இல்லாமல் கூட போயிடலாம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.